இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து டப்பிங் vlog. போகிறது என்னமோ டப்பிங் தான், ஆனால் கெட்டா பார்த்தீங்களா ஏதோ ஒரு பாக்ஸிங் மேட்ச் போகிற மாதிரி போகிறேன். சார் போயிடாதீங்க, என்ன அவர் டப்பிங் பேசும்போது உள்ளே யாருமே இருக்கக்கூடாது சார். வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து டப்பிங் vlog. யாராவது கேட்டாங்கன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், என்ன பண்ணுறீங்க, என்ன ஜிம்மு, டப்பிங், ஷூட்டிங். ஸோ என்னுடைய டெய்லி ரொட்டீனில் வந்து ஜிம் அண்ட் டப்பிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அண்ட் டப்பிங் பற்றி இன்றைக்கி நான் பேசியே ஆகணுங்க. சைல்டு ஆர்டிஸ்டாக நான் வந்து ஒரு 69 படம் பண்ணியிருக்கேன். அண்டு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து அப்போல்லாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா லூப் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று ஃபில்ம் இருக்குல்ல, அதை ஒட்டிடுவாங்க. ஸோ அதே சீன் வந்து அதே ஷாட் வந்து ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு 2 மைக் தான் இருக்கும். இப்போல்லாம் நிறைய டிடிஎஸ்ஸு 7 ட்ராக்கு அப்படிலாம் இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் ஒரே ட்ராக்கு 2 மைக்கு. அங்கே வந்து ஒருத்தர் பேசுவாங்க, இங்கே ஒருத்தர் பேசுவாங்க. சம்டைம்ஸ் ஒரே சீனில் வந்து 2-3 கேரக்டர் வந்துச்சு வச்சுங்களேன். முக்கியமான டைலாக்ஸ், பெரிய டைலாக்ஸ் இருக்கணும், அந்த மைக் கொடுத்து இந்த டைலாக்ஸ் வந்து இந்த குட்டி குட்டியாக பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா வந்து அங்கே நிற்க வச்சாங்க, எங்களை வந்து நாங்கள் 2 பசங்க பேசணும் அப்படின்னா, டாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பா கேட்பாரு. நாங்கள் 2 பேர் வந்து அப்பா ஒன்றுமே பண்ணலப்பா, இன்னொரு இல்லைப்பா நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்களேன். ஸோ இந்த மைக்கு கிட்ட இந்த கீழே வச்சு சின்ன ஸ்டூல் மாதிரி வச்சுருவாங்க. ஒருத்தர் நிற்க வச்சு பேச வச்சு அவனை இறக்கி விட்டு இன்னொருத்தர் நிற்க வச்சு, ஸோ அப்படிலாம் டப்பிங் பேசியிருக்கோம். அண்ட் சிவாஜி அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த டப்பிங் பழக்கமாகி இப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு வார்த்தையாக கூட பேசலாம். அவருக்கு அது பிடிக்காது, இல்லைப்பா ஃபுல்லாகவே பேசுகிறேன்ப்பா அப்போ தான் எனக்கு அந்த ஃபீல் வரும் அப்படின்னா. இப்போ அப்படி இல்லை, இப்போ எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசலாம். டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அண்ட் டப்பிங் வந்து சென்னையிலையோ இல்லை இந்த ஸ்டூடியோவில் மட்டும் உட்காந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே வேணால் நம்ம உட்காந்து டப்பிங் பண்ணி அதை இமெயிலாவோ அல்லது பென்ட்ரைவில் அனுப்பிச்சி விட்றலாம். நான் சம்டைம்ஸ் வந்து எங்கள் ஃபாரின் போயிடுவேன், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரிசார்ட்டோ ஒரு வில்லேஜில் வந்து டப்பிங் ஸ்டூடியோ தான் இருக்காது. ஸோ அதுக்கு முன்கூட்டியாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 நாள் போகிறோம் இல்லை 10 நாள் போகிறோன்னா டப்பிங் ஸ்பெஷலி இப்போ இந்த சீரியல் பண்ணுறேன், இப்போ கண்ணாடி சீரியல் பண்ணுறேன் இல்லையா. ஸோ டெய்லி எபிசோடு அது அந்த 10 நாள் இல்லைன்னா அந்த 10 நாளுக்கான டப்பிங் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறது. டப்பிங்கில் வந்து என் வாழ்க்கையில் நடந்த சில குட்டி குட்டியான இன்சிடென்ட்ஸ் வந்து உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ டப்பிங் ஸ்டுடியோ வந்துருச்சு. ஓகே, அங்கே போய் கண்ணை டப்பிங் பண்ணுவோம். போகிறது என்னமோ டப்பிங் தான், ஆனால் கெட்டா பார்த்தீங்களா ஏதோ ஒரு பாக்ஸிங் மேட்ச் போகிற மாதிரி போகிறேன். என்ன பண்ணுறது, ஜிம்மு போனேன், ஜிம் முடிச்சு டப்பிங் முடிச்சு அப்புறம் ஷூட்டிங். வாங்க வாங்க வாங்க, கடை டப்பிங் பேசிட்டு ஷூட்டிங் போகணும். வாங்க. நம்ம ஊரில் தான் தொழிலுக்கு மரியாதை. சொன்னால் டப்பிங் போகும்போது தெய்வமே தெய்வமே ஒரு கோயில் மாதிரில செருப்பு கட்டிட்டு டப்பிங் போகிறோம். சாமி டப்பிங் பேசலாமா? வாங்க, நீங்கள் ரெடியா? ரெடி. இப்போ நான் ஒரு முக்கியமான ஆளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது என் ஃப்ரெண்ட், சாமின்னு கூப்பிடுவேன், ஆனால் அவர் ஒரிஜினல் பேர் வந்து ஸ்டாலின் வர்மாவா? ஸ்டாலின் வர்ணா. எவ்வளோ அருமையான ஒரு பேர் வச்சுட்டு எல்லாரும் உங்களை சாமின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் இது வந்து டுபாக்கு சாமிங்க, இது கெட்டப் சாமி. எல்லாருமே வந்து இவர் வந்து சாமி அப்படின்னு, இவர் சம்டைம்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது பார்த்தா ஐயோ சாமி நான்வெஜ் சாப்பிடுது அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இவர் அந்த சாமியில் இவர் கெட்டப்புக்காக ஒரு சாமி, நல்ல ஆக்டர். அண்டு கண்ணனை பொறுத்த வரைக்கும்
போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைரக்டர், டப்பிங் இன்சார்ஜ், டப்பிங் டைரக்டர், சவுண்ட் இன்ஜினியர். ஸோ ஆல் இன் ஒன் அழகுராஜா என் ஃப்ரெண்டு. அண்ட் பிரியாணி விரும்பி சாப்பிடுவார். எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா பிளாக். ஆமாம். சரி, இன்னைக்கு நம்ம பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஓகே, இன்னைக்கு வந்து கண்ணனை டப்பிங் பண்ணுறோம். எத்தனை எபிசோட் இருக்குது? நிறைய இருக்கா? 2 எபிசோடு இருக்குது. நிறைய இருக்குது. இவர் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயங்க. யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அவர் சொல்லுவார், இல்லை டப்பிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்மின்னு சொல்ல முடியாது, அதிகமாக சொல்லுவேன். வாங்க அடிச்சு விட்ருவோம், ஒரு ½ அன் ஹவர் அடிச்சு விட்லாம். அப்படி வந்து பார்த்தா தெரியும், பக்கமாக இருக்கும். சரி, அதே தான் எல்லாருக்கும் ஒரே டைலாக்ஸு. எவ்வளோ இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. நிறையன்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது. முடிச்சலாம் ஒரு ½ அன் ஹவர், அவ்வளோதான். வச்சுருக்கேன் இது எல்லாத்துக்குமே. ஆமாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் சைலண்ட்டாக டப்பிங் பேச முடியும். நான் ஒரு நாள் வந்து டப்பிங் போயிருக்கேன். அந்த படத்தில் வந்து இன்னொரு சீனியர் ஆக்டர் நடிக்கிறாரு, வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள். ஸோ நல்ல ஃப்ரெண்ட் அவர். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா ஜாலியாக பேசும். சார் போயிடாதீங்க, என்ன அவர் டப்பிங் பேசும்போது உள்ளே யாருமே இருக்கக்கூடாது சார். அப்படியா அப்படின்னு நம்ம இந்த இது பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியர் ரூம் இருக்குல்ல, அங்கேருந்து அந்த கண்ணாடியில் அப்படின்னு பார்த்தா லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவருக்கு மைக்கை இங்கே வச்சுக்கிட்டு மா நான் போய் சாப்பிட்டுட்டு வருமா அப்படின்னு கையை காலம் அது ஏங்க அது ஒரு எமோஷனாக ஒன்றுமே. அம்மா நான் போயிட்டு சாப்பிட்டு வரமான்னு சொன்னேன். அது அம்மா நான் போய் சாப்பிட்டு வருமா. ஸோ அந்த மாதிரி நான் இன்றைக்கி உட்காந்து உருண்டு படுத்து கண்ணனை டப்பிங் பண்ண போகிறேன். போகலாம். ஓகே, இவனால் நீ நடு ரோட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் வருவேன்னு எனக்கு தெரியாது. அதானே? டேக். இவளால் நீ நடு ரோட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எவ்வளோ சீக்கிரத்தில் வருவேன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட்டாக தெரியாதா? அது மட்டும் எடுப்போம். ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் வருவேன்னு எனக்கு தெரியல. இல்லை எனக்கு தெரியாதா? தெரியாது, சாரி. ஒன் கொடுங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் வருவேன்னு எனக்கு தெரியாது. இப்போவாவது அவன் ராசி இல்லாதவன் புரிஞ்சுதா? நான் வந்து நிறைய வேறு ஆக்டர்ஸுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்கேன், காக்காக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இன்டர்வியூ பண்ண வரும்போது என்னை கேட்பாங்க, சில கேள்விகள் இருக்குது, அது மட்டும் கேட்காதீங்க. என்ன சார்? ஸோ ஒருவேளை நீங்கள் சினிமாவுக்கு வரலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்பீங்களா? இந்த மாதிரி இந்த ரொட்டீன் கேள்வி வச்சுருக்கீங்களா, அது மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா சைல்டு ஆர்டிஸ்டாக நான் வந்து நடிச்சிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான், எனக்கு பிடிச்சது இதுதான். ஸோ இதுதான் நான் பண்ண போகிறேன். நடிகனா இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக போயிருப்பேன். ஏன்னா எனக்கு டப்பிங்னா அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து டப்பிங்லேயே வந்து கஷ்டப்பட்டு பண்ண டப்பிங் எது அப்படின்னா திருகனை இங்கே கெட்டால் பண்ணேன் அரசியல் சீரில். ஸோ இனிஷியலாக வந்து வாய்ஸ் வந்து என்ன மாதிரி வாய்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு 4-5 தடவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஹலோ என்னத்தான் டப்பிங் இருந்தாலும் அது வந்து வேறு மாதிரி வரணும்ல அப்படின்னு பேசினேன். ஹலோ டப்பிங் என்னவாக இருந்தாலும் வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கணும்ல. ஹலோ டப்பிங்க்கு அதுக்கு தனியாக ஒரு வாய்ஸ் இருக்கும், அதுக்கு வேறு மாதிரி பேசணும். இந்த மாதிரி வேறு ட்ரை பண்ணி கடைசியில் வந்து சமுத்திரகனி மச்சான் இது ஓகேடா அப்படின்னாரு. அதை பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வாய்ஸில் வந்து ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணேன். போக போக என் வாய்ஸு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டப்பிங்கில் வந்து ஸோ என்ன அறியாமல் அந்த வாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. இந்த சீனுக்கு கொஞ்சம் மைக் வேறு மாதிரி வச்சுப்போம். ரெடி சார், போகலாம். ஏய் என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண ஐம் ஸ்டடி ஐம் ஸ்டடி. நோ சந்தோஷ், என்ன பிடிக்காத ஐம் ஸ்டடி.
இட்ஸ் ஓகே மேன், இட்ஸ் ஓகே, ஐ எம் ஃபைன். நான் ஒன்றும் இல்லை நத்திங். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஒரே எபிசோடில் நிறைய விஷயங்கள் வரும், நிறைய எமோஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி பேசுகிறதுக்கோ நடிக்கிறதுக்கோ நல்ல ட்ரெயின் ஆகி இருந்து நடிப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி சீசன் ஆனால் தான் டிவியில் நடிக்க முடியும்னு நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் வாஸ் மை டப்பிங் vlog. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ மீண்டும் உங்களை வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நிச்சயமாக உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட்.